சென்னை வடபழனியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜாவின் அடியாட்கள் என கூறிக்கொண்டு ரவுடிகள் இடத்தை காலி செய்ய கூறி உணவகத்தை அடித்து நொறுக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குமரன் காலனி 4வது தெருவைச் சேர்ந்த முதியவர் பால்துறை 23 ஆண்டுகளாக நடத்தி வரும் உணவக இடத்திற்கு கடந்த 2 வருடங்களாக விருகம்பாக்கம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜாவின் ஆட்கள் என்று கூறி சிலர் உரிமை கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக திமுக வட்ட துணை செயலாளர் சூர்யா சிவகுமார் மற்றும் மாவட்ட பிரதிநிதி சாரதி சீனிவாசன் மின்சாரத்தை துண்டித்தும் வரி கட்ட விடாமல் செய்தும் தொடர்ந்து பிரச்சனை செய்தனர். அவர்கள் திமுக மாவட்ட செயலாளர் சிற்றரசின் உறவினர்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பால்துறையின் உணவகத்தை ஜேசிபி மூலம் 30க்கும் மேற்பட்ட நபர்கள் இடித்து தள்ளினர். இது குறித்து காவல்துறை மற்றும் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என உணவகத்தின் உரிமையாளர் வேதனை தெரிவித்துள்ளார். இவங்களால் என்னுடைய குடும்பத்துக்கும் என்னோடய பிள்ளைகளுக்கும் ஆபத்து இருக்குது. அதனால் தயவுசெய்து சரியான நடவடிக்கை எடுத்து, அவங்க 2 பேரும் திமுக சேர்ந்தவங்க. அதான் ஒருத்தர் பேர் சூர்யா சிவகுமார், அவர் இந்த ஏரியாவில் பகுதி செயலாளர்னு என்னவா இருக்கார், டிஎம்கேவுடைய இளைஞரணி செயலாளர் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் சீனிவாசன், 2 பேர் ஃபோட்டோவும் இருக்குது. எனக்கு நியாயம் கிடைக்கணும். சென்னையில் பெய்த சிறுமழைக்கு கோயம்பேடு சந்தை வெள்ளத்தில் மிதந்ததால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் அவதியடைந்தனர். திறனற்ற திமுக அரசு கோயம்பேடு சந்தையில் மழைநீர் வடிகால் பணிகள் முறையாக மேற்கொள்ளாததாலும் மழைநீர் வடிகால் வாய்கள் தூர்வாராததாலும் இத்தகைய நிலை ஏற்பட்டதாக தெரிகிறது. வெள்ளக்காடான சந்தையில் நடப்பதற்கே மக்களும் வியாபாரிகளும் சிரமத்திற்குள்ளாகும் அவலம் ஏற்பட்டது. மழைநீர் வடிகால் வாய் திட்டம், சிங்கார சென்னை திட்டம் என வாய்ப்பந்தல் போட்டதும் வெற்று விளம்பரம் செய்து வெள்ளத்தில் மிதக்க வைத்ததும் தான் ஸ்டாலின் மாடல் அரசின் சாதனை என வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்.